ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலர் பேசிஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. முக்கியமான தேதிகள் பார்ப்போம். அதாவது 19 பிப்ரவரி 2025 அப்பயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 11 மார்ச் 2025 ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு 4 கேட்டகரி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 32 கேட்டகரி போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி மட்டும் 350 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அண்ட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு வந்து ஒரு 5 கேட்டகரி போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 97 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து ஒரு 18 கேட்டகரி போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 35 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து ஒரே ஒரு கேட்டகரி போஸ்டிங் தான். 36 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 56 கேட்டகரி போஸ்டிங் இருக்குது. இதுக்கான கல்வித் தகுதி நான் ஓரலா சொல்லிடுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். சரிங்களா? அதாவது எனி டிகிரி பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ இந்த மாதிரி முடித்தவங்களும், அப்புறம் எனி டிகிரி முடித்தவங்களும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வேக்கன்சியில் நீங்கள் டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான என்ன கிரேட், என்ன ஸ்கேலில் வருது, அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு, என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன கல்வி தகுதி, அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக அந்த டேபிள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நான் ஓவரலாக சொல்லிடுறேன். மினிமம் 24 வயசு, 22 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 22 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 40 ப்ளஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்தந்த போஸ்டிங் பொறுத்து ஓகேங்களா? ஸோ தெளிவாக அந்த டேபிளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக மீட் ஆகுதா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் ஒரு 500 ப்ளஸ் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு 500க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும், டிபார்ட்மெண்ட் வைஸாகவும், கம்யூனிட்டி வைஸாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்குது. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டிசேபிலிட்டி வைஸாகவும் கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளும் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வேக்கன்சிலாம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு நீங்கள் தெளிவாக இந்த டேபிளில் செக் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கு வந்து அது வந்து என்ன கிரேடு, என்ன ஸ்கேல்லாம் வருதுன்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கான பேசிக் பேலாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து வேக்கன்சி டேபிளுக்கான ஒரு ஓவரலான ஒரு விஷயம். சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போது கிளியராக செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான அந்த போஸ்டிங் கேட்டகரி எது உங்களுக்கு மீட் ஆகுதுன்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு லொக்கேஷன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணால் அது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸும் அந்த ஏஜ் லிமிட் வந்து மாறும். அந்த ஏஜ் லிமிட்டில், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக அந்த டேபிளை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் 1984 இயர்ஸ் ஃபேமிலி அப்வர்ட் ஆன ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ரூ. 600 ப்ளஸ் டேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் சார்ஜ் எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அப்புறம் உமன் கேண்டிடேட் ஓகேங்களா? இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 ப்ளஸ் டேக்ஸஸ் ப்ளஸ் அப்புறம் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு வந்து பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனிவேர் இன் இந்தியா ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எங்கே போஸ்டிங் போட்டாலும் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுற வில்லிங் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பேசிக், அதாவது ஸ்கேல் பே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேட் வைஸும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜேஎம்ஜி S1 கிரேடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து 48,450 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எம்எம்ஜி S2 கிரேடில் வந்தீங்கன்னா 64,820 ஸ்டார்ட் ஆகுது. எம்எம்ஜி S3 கிரேடில் இருந்தீங்கன்னா 85,920 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எஸ்எம்ஜி S4ல் இருந்தீங்கன்னா 1,02,300 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம்
பெனிஃபிட்ஸ் அலோவன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அப்புறம் ப்ராபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் அந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேபிளில் சொல்லியிருக்கிற அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்டாக உங்களுக்கு மீட் ஆகணும். அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2025 அதன்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜிடி அதாவது குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ இது மாதிரிலாம் வந்து டெஸ்ட் இருக்கும். அது வந்து பேங்க் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 4 டாபிக் சொல்லியிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் மேக்ஸிமம் 225 மார்க் இருக்குது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டைமிங் வந்து ஓகேங்களா. உங்களுக்கு கொஷின் பேப்பர் எந்த லாங்குவேஜில் இருக்குன்னா இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் சரிங்களா, இங்கிலீஷ் டாபிக் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். மற்றபடி மற்ற 3 டாபிக் வந்து பைலாங்குவல் அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 40%, அதே போல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸாமுக்கு வந்து பெனால்ட்டி மார்க் இருக்குது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷனுக்கு 0.25 மார்க் வந்து ராங்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே போல் நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த பெனால்ட்டி மார்க்கும் கிடையாது ஓகேங்களா. அட்டன் பண்ணி ராங்காக இருந்தால் மட்டும்தான் பெனால்ட்டி மார்க். அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் டேட்டா வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அப்புறம் எப்படிலாம் வந்து எக்ஸாம் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ, சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட், எனி அதர் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா. அதே போல் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் சப்போஸ் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூலாம் இருந்துச்சுன்னா இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 60%, ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 55% வந்து சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் கால் லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளிகபிளாக இருக்கோ ஸோ கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வர மாதிரி இருக்கும். தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆக்டிவ் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ₹600 ப்ளஸ் அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் உமன் கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹100 ப்ளஸ் டேக்ஸு அப்புறம் இந்த பேமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். www.bankofbaroda.in வெப்சைட்டை டைம் டு டைம் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னெக்சர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 56 கேட்டகரி போஸ்டிங் இருக்குது இல்லையா. டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு போஸ்டிங்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஜாபோட ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு இந்த அன்னெக்சர் 1ல் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அன்னெக்சர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அதை எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான கைட்லைன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸ் தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. ஸோ மொத்தம் ஒரு 56 கேட்டகரி போஸ்டிங் இருக்குது.
நான் வந்து ஒரு ஓரலான ஒரு சில முக்கியமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா டேபிள் தான் சரிங்களா? உங்களுக்கு என்ன போஸ்டிங் எலிஜிபிள், உங்களுக்கான கல்வித் தகுதி என்ன, என்ன போஸ்டிங் எலிஜிபிள், அந்த போஸ்டிங்க்கான முக்கியமான விஷயம் என்ன ஓகேங்களா? ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்து தெளிவாக அந்த டேபிள் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கான வேக்கன்சியுமே அந்த டேபிள் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி வைஸ்மே கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி டேபிள், இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டேபிள் இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.